பல் நல்லா இருக்கணும் அப்படின்னா பல்லோட ஈறுகள் வந்து ரொம்ப முக்கியம். அப்ப அந்த ஈறுகளை நம்ம மெதுவா வந்து நம்ம விரல்களால அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்கும் போது, சாப்பிடும் போது சில வகையான உணவுப் பொருட்கள் வந்து நம்ம பல் ஈறுகள்ல தங்கி இருக்கிறது கூட வெளியே வரும். கொஞ்சமா அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்க்கும் போது நம்மளுக்கு அந்த ஈறுகளுக்கு ரத்த ஓட்டம் நல்லபடியா கிடைக்கும். அப்ப ரத்த ஓட்டம் நல்லா கிடைச்சதுனாலே ஆரோக்கியமா ஆகுது. அதுக்கு அடுத்தபடியா நம்ம சிவம் சித்த மருத்துவமனையில பல் ஈறுகள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிறைய மூலிகை பொருட்களை வச்சு நம்ம சிவம் சித்த மருத்துவமனையில பல்பொடி ஒன்று ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம பல்பொடி நம்ம வச்சு நம்ம விரல்களால ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஈரையும் கொஞ்சம் போல அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். அதே மாதிரி பல்லுக்கும் நம்ம கொஞ்சம் போல அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும். நான் பிரஷ்ல தான் விளக்கியிருக்கேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க நார்மலா விரல்ல வந்து நீங்க பல் விளக்கிட்ட கூட நீங்க பிரஷ் பண்ணிக்கோங்க. நம்ம பல்லுக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும்.